ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தாளிப்பு ஓசை. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி பூரண கொழுக்கட்டை. இந்த பூரண கொழுக்கட்டைக்கு தேவையான மேல் மாவு எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். பூரணங்கள் எல்லாத்தையுமே எப்படி செய்யறதுங்கிறது தனியாக ஒரு வீடியோவில் போட்டிருக்கேன். அதோட லிங்க் வந்து என்னோடய என் ஸ்க்ரீனில் கொடுக்குறேன். அதை கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்ங்கிறத ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. பூரண கொழுக்கட்டைக்கு மேல் மாவு ரெடி பண்ணிக்குவோம். இப்போ இதுக்கு வந்து நான் இடியாப்ப மாவு இல்லைனா நார்மலாக நீங்கள் கடையில் விற்கக்கூடிய கொழுக்கட்டை மாவை கூட வாங்கிக்கலாம். நான் வந்து வீட்டில் ரெடி பண்ண அரிசி மாவு எடுத்திருக்கேன். இதை வந்து 1 கப் சேர்த்துக்கிறேன். இந்த மாவுக்கு தேவையான அளவு உப்பு. தண்ணியை நல்லா பபுள்ஸ் வர அளவுக்கு நான் நல்லா பாயில் பண்ண விட்டுருங்க. பாயில் பண்ண விட்டுட்டு அந்த தண்ணியை இப்போ நான் கொஞ்சம் கொஞ்சமாக இதில் சேர்த்துக்க போகிறேன். உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. கலந்து விட்டுட்டு இப்போ நான் இந்த ஹாட் வாட்டரை சேர்க்குறேன். கொஞ்சம் கொஞ்சமாக சேருங்க. சேர்த்துட்டு ஒரு ஸ்பூன் வச்சு கலந்து விட்டுக்கோங்க. எல்லா சைடும் இந்த மாவில் வந்து தண்ணி படுற மாதிரி. இந்த அளவுக்கு கலந்து விட்டதுக்கப்புறம் நல்லா ஓரளவு கலந்தாச்சு. கலந்ததுக்கப்புறம் ஒரு அரை டீஸ்பூன் வந்து நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். அதையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. மாவு நல்லா கையில் ஒட்டாமல் வரணும், அதான் பதம். மாவை இந்த அளவுக்கு ரெடி பண்ணிக்கோங்க. நல்லா சாஃப்டாக பார்க்கும்போதே உங்களுக்கே தெரியும். லைட்டாக ப்ரெஸ் பண்ணும்போதே நல்லா மாவு இதாகுது பாருங்கள். இதை ஆற விட்டு இப்போ நம்ம வந்து அச்சில் போட்டுக்கலாம். மாவு நல்லா ஆறினதும் இந்த மாதிரி மோல்டில் வந்து நீங்கள் நல்லா க்ரீஸ் பண்ணிக்கோங்க. ஆயில் க்ரீஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி டைப்னாலும் சரி, இல்லை மோதக டைப்னாலும் சரி, அதில் வந்து நல்லா ஆயில் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. இப்போ வந்து கொழுக்கட்டை மாவு வந்து வேணுங்கிற அளவுக்கு எடுத்து கையில் எப்போவுமே நல்லெண்ணெய் தொட்டுக்கோங்க. தொட்டுட்டு இதில் வந்து அப்படியே வச்சு ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. எந்த அளவுக்கு உங்களுக்கு மாவு வேணுமோ அந்த அளவுக்கு மாவு வந்து 2 சைடுமே வச்சுக்கோங்க. இந்த சைடு வச்சுக்கோங்க, இந்த சைடு வச்சுக்கோங்க. 2 சைடுமே வச்சுக்கோங்க. சும்மா லைட்டாக ப்ரெஸ் பண்ணி கொடுங்க. ரொம்ப ஷேப்லாம் நீங்கள் பார்க்க வேணாம். ரெடி பண்ணி வச்சுருக்க பூரணம் வந்து அதில் வச்சுக்கோங்க. 2 சைடுமே வைங்க. பூரணமை எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு வச்சுக்கோங்க. வச்சுட்டு ஜஸ்ட் ஒரு ப்ரெஸ் கொடுத்துருங்க. கொடுத்துட்டீங்க அப்படின்னா எக்ஸ்ட்ரா மாவுலாம் வந்துடும், அதெல்லாம் எடுத்துருங்க. அவ்வளோதான், கொழுக்கட்டை ரெடி ஆயிடுச்சு. அச்சுக்கு தகுந்தாப்பில் மாவை எடுத்து வச்சுக்கோங்க. 3 சைடுனா 3 சைடுமே வைங்க. 2 சைடுனா 2 சைடும் வைங்க மாவை. இது போல் மாவு வச்சதும் பூரணம் இருந்தால் அதையும் வச்சுக்கோங்க. 3 சைடுமே பூரணம் வைங்க. இப்போது இது 3ஐயும் க்ளோஸ் பண்ணிவிடுங்க. பேக் சைடையும் க்ளோஸ் பண்ணி விட்டுருங்க. அவ்வளோதான், அழகான மோதக ஷேப்புள்ள கொழுக்கட்டை ரெடி ஆகிடுச்சு. இது போல் எல்லா கொழுக்கட்டைகளையும் நம்ம ரெடி பண்ணிக்கலாம். ரெடி பண்ண கொழுக்கட்டைகளை தட்டில் வச்சுக்கலாம். இது வந்து நான் ஆயிலில் க்ரீஸ் பண்ணி வச்சுருக்கேன் தட்டை. இதை நம்ம இட்லி குக்கரில் வச்சு வேக வச்சுக்கலாம். கொழுக்கட்டைகளை 7லேருந்து 10 நிமிஷம் வரைக்கும் நான் இட்லி பானையில் நல்லா வேக வச்சு எடுத்திருக்கேன். இப்போ நம்ம கொழுக்கட்டைகள் எல்லாம் ரெடி ஆகிடுச்சு. எவ்வளோ சாஃப்டான கொழுக்கட்டைகள் பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.